அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கொலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்று தாவத் அல்லாஹுடைய பாதையில் வெளி கிளம்புவதின் ஒழுக்கங்களும் அமல்களும், இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறியுள்ள சில வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் சிலவற்றையும் பார்க்கலாம். பகுதி 6வதாக பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். இதற்கு முன்பாக 5 பகுதிகள் இருக்கின்றன. அதையும் டவுன்லோட் செய்து பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக 3வது சூராவின் 159வது வசனத்தில் குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அல்லாஹுடைய ரஹ்மத்தின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறீர். சொல்லில் நீர் கடுகடுப்பானவர்களாகவும் கடின சித்தமுடையவராகவும் இருந்திருப்பீர்களானால் அவர்கள் உம்முடைய சமூகத்தை விட்டும் ஓடிப்போயிருப்பார்கள். எனவே அவர்களுடைய பிழைகளை அலட்சியப்படுத்தி விடுவீர்களாக. அவ்வாறே அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக. தவிர சகல காரியங்களிலும் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்யவும். பின்னர் அவை பற்றி நீர் முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பேற்படுத்துவீராக. நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்படுத்துபவர்களை நேசிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹு தாலா 7வது சூராவின் 199 மற்றும் 200வது வசனத்தில் இவ்வாறு கூறியிருக்கின்றான், எனினும் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பை கைக்கொள்வீராக, நன்மையை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக, மேலும் அறிவீனர்களை புறக்கணித்து விடுவீர்களாக. ஷைத்தான் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை உம்முடைய மனதில் ஊசலாட செய்து தவறு செய்ய உம்மை தூண்டினாள். அப்பொழுது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீர்களாக. மெய்யாகவே அவன் செவியேற்றுபவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். 73வது சூராவின் 10வது வசனமாக, அன்றியும் அவர்கள் உமக்கெதிராக கூறுவதை பொறுத்து கொள்வீராக, மேலும் அழகான கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவீர்களாக. இனி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில ஹதீஸ்களை பார்க்கலாம். 1364வது ஹதீஸாக, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் உஹதுடைய நாளை விடவும் மிக கடினமான நாளை சந்தித்துள்ளீர்களா என்று ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவினார்கள். எனக்கு உம்முடைய கூட்டத்தினரால் மிக கடினமான சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. அனைத்தையும் விட அதிகமான சிரமம் தாயிஃபில் உள்ள அகபா நாளன்று ஏற்பட்டது. தாயிஃப் வாசிகளின் தலைவன் இப்னு அப்துல் யாலில் இப்னு அப்துல் குலாஸ் இடம் என் மீது ஈமான் கொள்ளுங்கள், எனக்கு உதவியாக இருங்கள், எங்களுக்கு தங்க இடம் கொடுத்து தாவத்துடைய பணி செய்ய சுதந்திரம் கொடுங்கள் என்று நான் முன்மொழிந்த பொழுது அவன் என் பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் தாயிஃபை விட்டு மிகுந்த துயரடைந்த வண்ணம் என் வழியில் திரும்பி நடந்தேன். கர்னுஸ் சாலிப் என்ற இடத்தை அடைந்தவுடன் எனது கவலை கொஞ்சம் குறைந்தது. அப்பொழுது என்னுடைய தலையை உயர்த்தினேன். ஒரு மேகத்துண்டு என் மீது நிழலிடுவதை பார்த்தேன். நான் உற்று நோக்கிய பொழுது அதிலே ஹஸரத் ஜிப்ராயில் அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் என்னை அழைத்து அல்லாஹு தாலா தங்களின் சமுதாயத்தினர்கள் தங்களிடம் பேசியதையும் அவர்களுடைய பதிலையும் கேட்டான். மலைகளின் மீது நியமிக்கப்பட்டுள்ள மலக்கை தங்களிடம் அனுப்பி வைத்திருக்கின்றான்.
தாங்கள் அந்த காஃபிர்கள் சம்பந்தமாக விரும்பியதை கட்டளையிடுங்கள் என்று கூறினார். அதற்கு பின்பு மலைகளின் மலக்கு என்னை அழைத்து சலாம் சொல்லிவிட்டு, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா தங்களுடைய கூட்டத்தினர்கள் பேசிய பேச்சுக்களை செவியுற்றான். நான் மலைகளுக்குரிய மலக்காக உள்ளேன். தாங்கள் நாடியதை எனக்கு கட்டளையிடும்படி தங்களுடைய இரட்சகன் என்னை தங்களிடம் அனுப்பியுள்ளான். தாங்கள் என்ன நாடுகிறீர்கள்? தாங்கள் நாடினால் மக்காவுடைய அபு குபைஸ் அஹ்மர் என்ற 2 மலைகளையும் சேர்த்து அந்த மலைகளுக்கு இடையில் உள்ள இவர்கள் எல்லோரையும் நசுக்கி விடுவேன் என்று கேட்டார். வேண்டாம், இவர்களுடைய சந்ததிகளின் மூலமாக ஒரே அல்லாஹுவை வணங்கி அவனுக்கு எதையும் இணைவிக்காத மக்களை அல்லாஹு தஆலா பிறக்கச் செய்வான் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் முஸ்லிம். ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒரு பிரயாணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். முன்னால் இருந்து கிராமப்புற மனிதர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமீபத்ததும், எங்கே செல்கிறீர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள். என்னுடைய வீட்டிற்கு செல்கின்றேன் என்று அவர் கூறினார். உமக்கு ஏதேனும் நற்செய்தி வேண்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அது என்ன என்று அவர் கேட்டார். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற ஷஹாதத் கலிமாவை நீர் கூற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தாங்கள் நவின்ற இந்த சொல்லுக்கு யா சாட்சி என்று அவர் கேட்டார். இந்த மரம் சாட்சி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுவிட்டு அந்த பள்ளத்தாக்கின் ஓரத்தில் இந்த மரத்தை அழைத்தார்கள். அந்த மரம் பூமியை பிளந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனிடம் 3 முறை சாட்சி சொல்ல சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதைப் போலவே 3 முறை சாட்சி சொல்லிவிட்டு பிறகு அந்த மரம் தன் இடத்திற்கு சென்று விட்டது. இவை அனைத்தையும் கண்ணுற்று கொண்டு இந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய அந்த மனிதர் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். தன்னுடைய கூட்டத்தாரிடம் அவர் திரும்பிச் செல்லும் பொழுது, என் கூட்டத்தார்கள் என் பேச்சை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அனைவரையும் தங்களிடம் அழைத்து வருவேன், இல்லையென்றால் நான் மட்டும் தங்களிடம் வந்து தங்களுடனேயே இருந்து விடுகின்றேன் என்று கூறிச் சென்றார். சுப்ஹானல்லாஹ். நூல் தப்ரானி, அபூ யாலா, பஸார், மஜ்மஉ ஸவாயித். 1366வது ஹதீஸ். ஹஸ்ரத் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைஃபர் யுத்தத்தின் பொழுது ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீர் நிம்மதியாகச் செல்லவும் கைஃபர் வாசிகளின் மைதானத்தில் முகாமிடவும், பிறகு அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கவும், அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். அல்லாஹு தாலாவின் மீது ஆணையாக, அல்லாஹு தாலா உம்மிடம் மூலமாக ஒரு மனிதருக்காவது வழிகாட்டுவது உமக்கு சிவப்பு நிற ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று நம்பினார்கள். அரேபியர்களில் சிவப்பு நிற ஒட்டகம் மிக அதிக விலை மதிப்புள்ளதாக கருதப்பட்டது. அதாவது நாம் சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமாக ஒருவர் பயனடைந்தாலும் அதற்குரிய கூறி அல்லாஹு தஆலா மிக அதிகமாக தருவான் என்று கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நாம் தீனுடைய விஷயங்களை கற்று மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். 1367வது ஹதீஸ். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் புறத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை மற்றவர்களிடம் சேர்த்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முடிந்த அளவு மார்க்க விஷயங்களை எத்தி வைக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கின்ற செய்தி சிறியதாக இருந்தாலும் அதனால் மற்றவர்களுக்கு நேர்வழி கிடைக்கலாம். அதன் கூலி உங்களுக்கும் கிடைக்கும். கணக்கற்ற நன்மைகளால் நீங்கள் சிறப்புப்படுத்தப்படுவீர்கள் என்று இந்த ஹதீஸின் கருத்தாகும். நூல் மலாஹிருல் ஹக். 1368வது ஹதீஸ். மக்களிடம் அன்பை உருவாக்குங்கள், அதாவது அவர்கள் உங்களை நேசிக்குமாறு நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தாவத் கொடுக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்காதீர்கள். ஏனென்றால் பூமியில் எத்தனை குடிசைகள் வீடுகள் இருக்கின்றனவோ, அதாவது எத்தனை நகரங்கள் கிராமங்கள் இருக்கின்றனவோ அவற்றில் வசிக்கக்கூடியவர்களில் ஆண்களை கொன்றுவிட்டு பெண்களை அடிமைகளாக்கி என்னிடம் கொண்டு வருவதை விட அவர்கள் அனைவரையும் முஸ்லீம்களாக கொண்டு வருவது எனக்கு மிக விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை அனுப்பி வைக்கும் பொழுது சொல்லி அனுப்புவார்கள் என்று ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு ஆயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.
இன்று நீங்கள் என்னிடமிருந்து தீனுடைய பேச்சுக்களை கேட்கின்றீர்கள், நாளை உங்களிடமிருந்து தீனுடைய பேச்சுக்களை செவியுறப்படும். பிறகு உங்களுடைய தீனுடைய பேச்சுக்களை கேட்ட அந்த மக்களிடம் தீனுடைய பேச்சுக்கள் கேட்கப்படும். எனவே நன்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள். அவர்கள் தங்களுக்கு பின்வருபவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபுதாவுத். 1370வது ஹதீஸ். ஹஸ்ரத் அஹ்னப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பைத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது பனூலைஸ் கோத்திரத்தைச் சார்ந்த ஒரு மனிதர் வந்தார். அவர் எனது கையை பிடித்து கொண்டு, நான் உங்களுக்கு ஒரு நன்மாராயணம் கூறட்டுமா என்று கேட்டார். அவசியம் சொல்லுங்கள் என்றேன். உமக்கு ஞாபகம் இருக்கிறதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உம்முடைய பனு சாது என்ற சமுதாயத்தினர்களிடம் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க அனுப்பி வைத்த பொழுது நான் அவர்களிடம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து கூற ஆரம்பித்து அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுத்தேன். அந்நேரத்தில் நீர் எங்களை நல்ல விஷயங்களின்பால் அழைப்பு கொடுக்கின்றீர்கள், நல்ல விஷயத்தை ஏவுகிறீர்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நன்மையின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றார்கள், நலவானதையே ஏவுகின்றார்கள். அதாவது நீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பு பணியை உண்மைப்படுத்தினீர். அப்பொழுது நீ நவீன்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து சொன்னேன். இதை செவியுற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு மக்ஃபிர், யா அல்லாஹ் அஹ்னப் இப்னு கைஸுக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று துஆ செய்தார்கள் என்று கூறினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆவினால் எனக்கு ஏற்பட்ட ஆதரவைப் போல வேறு எந்த அமலின் மீதும் எனக்கு ஆதரவு ஏற்படவில்லை என்று ஹஸ்ரத் அஹ்னப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். நூல் முஸ்தத்ரகுல் ஹாக்கிம். ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இணை வைப்பாளர்களின் தலைவர்களில் ஒரு தலைவனுக்கு அல்லாஹு தஆலாவின் பக்கம் அழைப்பு கொடுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அனுப்பி வைத்தார்கள். அவ்வாறே அவர் சென்று அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். எந்த தெய்வத்தின் பக்கம் நீர் என்னை அழைக்கின்றீர்கள், அது வெள்ளியாலானதா தங்கத்தால் ஆனதா என்று அந்த இணை வைப்பாளர்கள் கேட்டார்கள். அந்த இணை வைப்பாளனின் இந்த பேச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த மன துயரை அளித்தது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து இணை வைப்பாளன் சொன்னதை கூறினார். நீர் மறு தடவையும் அந்த இணை வைப்பாளரிடம் சென்று அழைப்பு கொடுக்கவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அவர் மறுமுறையும் சென்று அழைப்பு கொடுத்தார்கள். முதல் தடவை கூறியதைப் போலவே திரும்பவும் அந்த இணை வைப்பாளன் கூறினான். அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து இணை வைப்பாளன் சொன்னதை கூறினார். மீண்டும் சென்று அவனுக்கு அழைப்பு கொடுக்கவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவ்விதமே அந்த சஹாபி 3வது முறை தாவத் கொடுக்க சென்றார். பிறகு திரும்பி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்கை இடி முழக்கத்தை கொண்டு நாசப்படுத்தி விட்டான் என்று கூறினார். அவர் வந்தபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்வை பற்றி தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் மேலும் அல்லாஹ் தஆலா பூமியில் இடி முழக்கங்களை அனுப்பி தான் நாடியவர்கள் மீது விழச் செய்கின்றான், அவர்களோ அல்லாஹ் தஆலாவை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான். நூல் முஸ்னத் அபுலா. நீர் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடம் செல்ல இருக்கிறீர். நீர் அவர்களிடம் சென்றுவிட்டால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் என்பது அவர்களின் சாட்சி சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கவும். அவர்கள் உம்முடைய பேச்சை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் தஆலா பகல் இரவில் 5 நேர தொழுகைகளை அவர்களுக்கு விதித்துள்ளான் என்பதை கூறவும். அவர்கள் உமது இந்த பேச்சையும் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களிடம் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது ஜக்காத்தை விதித்திருக்கின்றான். அவர்களில் உள்ள பணக்காரர்களிடமிருந்து ஜக்காத்தை வாங்கி அவர்கள் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்று கூறவும். இதையும் அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டால் அவர்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதை விட்டும் நீர் தவிர்ந்து கொள்ளவும். அதாவது ஜக்காத்திலே நடுத்தரமான மதிப்புள்ள பொருட்களைத்தான் எடுக்க வேண்டும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடாது. அநீதி இழைக்கப்பட்டவனுடைய சாபத்தை பயந்து கொள்ளவும். ஏனென்றால் அவருடைய சாபத்திற்கும் அல்லாஹ் தஆலாவிற்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பி வைத்த பொழுது வழிகாட்டுதல்களை கொடுத்து அனுப்பினார்கள் என ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி.
ஹஸ்ரத் பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் அவர்களை இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க யமன் தேசத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவுடன் சென்ற ஜமாத்திலே நானும் இருந்தேன். நாங்கள் 6 மாதங்களுக்கு தங்கினோம். ஹசரத் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே அனுப்பி வைத்தார்கள். ஹசரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்துவிட வேண்டும். அவர்களுடைய தோழர்களில் யார் உம்மோடு அங்கே இருக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் இருந்து கொள்ளட்டும் என்று அவர்களிடம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தங்கிவிட்டவர்களில் நானும் இருந்தேன். நாங்கள் யமன் வாசிகளை நெருங்கியவுடன் அவர்களும் வெளியேறி எங்களுக்கு முன்னால் வந்துவிட்டார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னே வந்து எங்களுக்கு தொழுகையை நடத்தினார்கள். பிறகு எங்களை ஒரே சஃபாக ஆக்கிவிட்டு எங்களுக்கு முன்னால் சென்று அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடிதத்தை படித்து காண்பித்தார்கள். கடிதத்தை செவியேற்ற ஹம்தான் என்ற கோத்திரத்துள்ள எல்லோருமே முஸ்லீமாகிவிட்டார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹம்தான் கோத்திரத்தார் முஸ்லீமான சுப செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தை படித்தவுடன் சந்தோஷத்தின் காரணமாக சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவிலிருந்து தலையை உயர்த்தி ஹம்தான் கோத்திரத்தார் மீது சாந்தி உண்டாகட்டும், ஹம்தான் கோத்திரத்தார் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று துஆ செய்தார்கள். நூல் புகாரி, பைஹக்கி, அல் ஃபிதாயா வன் நிஹாயா. ஹஸ்ரத் ஹுரைம் இப்னு பாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் அல்லாஹ் தஆலாவின் பாதையில் கொஞ்ச நேரம் செலவு செய்கின்றார்களோ அது அவர்களுடைய பட்டோலையில் 70 மடங்காக எழுதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் உள்ள தொழுகை, நோன்பு, திக்ர் செய்வது ஆகியவற்றின் நன்மை அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் பொருளை செலவழிப்பதற்கு கிடைக்கும் நன்மைகளை விட 70 மடங்கு இரட்டிப்பாக கொடுக்கப்படுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 1376வது ஹதீஸ். ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திட்டமாக அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே திக்ர் செய்வதுடைய அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதுடைய நன்மையை விட 700 மடங்கு இரட்டிப்பாக ஆக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், 7 லட்சம் மடங்கு நன்மை வரை இரட்டிப்பாகிறது என்று கூறப்பட்டுள்ளது. நூல் முஸ்னத் அஹ்மத். ஹஸ்ரத் முஆத் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் 1000 ஆயத்துக்களை ஓதுவார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள் மற்றும் நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுப்பி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பத்ருடைய நாளில் ஹஸ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர எங்களில் யாரும் குதிரையின் மீது சவாரி செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நாங்கள் அனைவரும் தூங்கிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுவுடைய நேரம் வரை ஒரு மரத்தின் கீழே தொழுது கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார்கள் என்று ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹஸ்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒரு நாள் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் நோன்பு வைக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நாளுக்கு பகரமாக அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் 70 வருட தொலை தூரத்தை உண்டாக்கி விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் நசாஇ. ஹஸ்ரத் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு நாள் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களை விட்டு நரக நெருப்பு 100 வருடத்தின் தொலைதூரம் அளவுக்கு தூரமாக்கப்பட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் தப்ரானி. ஹஸ்ரத் அபு உமாமா ஃபாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் யார் ஒரு நாள் நோன்பு நோட்பாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கும் நரகத்திற்கும் இடையே வானம் பூமிக்கு இடையே உள்ள தொலை தூரம் அளவு ஒரு பெரிய அகழியை தடையாக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். எங்களில் எவரிடம் போர்வை இருந்ததோ அவர்தான் தன் போர்வையை கொண்டு நிழலை பெற்றுக்கொண்டார். எங்களில் எவர் நோன்பு வைத்திருக்கின்றார்களோ வேலையும் செய்ய முடியவில்லை. நோன்பு வைக்காதவர்கள் வாகனங்களை தண்ணீர் புகட்டவும் மேய்க்கவும் அனுப்பி வைக்கவும் வேலை செய்ய சிரமம் எடுப்பவர்களாக இருந்தார்கள். இதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று நோன்பு நோட்காதவர்கள் அனைத்து நன்மைகளையும் கொண்டு சென்று விட்டார்கள் என்று நவின்றார்கள். நூல் புகாரி.
ஹஸ்ரத் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தத்திற்கு சென்றிருந்தோம். எங்களில் சிலர் நோன்பு நோற்றார்கள், சிலர் நோன்பு நோட்காமல் இருந்தார்கள். நோன்பு வைத்துள்ளவர்கள் நோன்பு வைக்காதவர்கள் மீது வெறுப்பு கொள்ள மாட்டார்கள், நோன்பு வைக்காதவர்களும் நோன்பு வைத்தவர்கள் மீது வெறுப்பு கொள்ள மாட்டார்கள். தனக்கு பலம் உள்ளது என்று உணர்பவர்கள் நோன்பு வைத்துக் கொள்வார்கள். இவ்விதம் அவர்கள் செய்தது சரிதான். தனக்கு பலவீனம் இருப்பதாக உணர்பவர்கள் நோன்பு நோட்க மாட்டார்கள். இந்த செயலும் சரியானதே என்று எங்களில் அனைவரும் கருதுவார்கள். நூல் முஸ்லிம். ஹஸ்ரத் அப்துல்லா கத்மி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதாவது ஒரு படையை வழியனுப்பி நாடினால், அஸ்தௌதி உல்லாஹு தீனக்கும் வ அமானதக்கும் வ ஹவாத்திமா அமாலிக்கும், உங்களுடைய தீனையும் உங்களுடைய அமானிதங்களையும் உங்களுடைய அமல்களின் முடிவுகளையும் அல்லாஹு தஆலாவிடம் ஒப்படைக்கின்றேன் என்று கூறுவார்கள். அவனுடைய பாதுகாப்பிலேயே கொடுக்கப்பட்டு விட்டவைகள் வீணாகுவதில்லை. நூல் அபூ தாவூத். அமானிதங்கள் என்பதன் கருத்து குடும்பத்தினர்கள், பொருட்கள், செல்வங்கள் ஆகியவைகள் ஆகும். இவை அனைத்தும் அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து அடியார்களிடம் அமானிதமாக கொடுக்க வைக்கப்பட்டுள்ளது. இவ்விதமாகவே அமானிதங்களில் கட்டுப்பட்டவை வெளி கிளம்பியுள்ள பிரயாணிகளிடம் மக்களால் வைக்கப்பட்டுள்ள அல்லது மக்களிடம் அந்த பிரயாணி கொடுத்து வைத்தது ஆகும். அல்லாஹு தஆலா உங்களுடைய தீனையும் குடும்பத்தாரையும் பொருட்களையும் பாதுகாக்கட்டும், உங்களுடைய அமல்களின் முடிவை நலவாக்கட்டும் என்று சுருக்கமான வாக்கியத்தில் எந்த அளவுக்கு விசாலமான ஒட்டுமொத்தமான பொருள் செறிவுள்ள கருத்து கூறப்பட்டுள்ளது. நூல் ஃபத்ஹுல் மஸ்ஹூத். ஹஸ்ரத் அலி இப்னு ரபீஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றேன். அவர்களுக்கு முன்பாக பிரயாணம் செய்ய ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. எப்பொழுது அவர்கள் தங்களுடைய பாதத்தை ரிகாபில் கால் வைக்க வளையம் வைத்தார்களோ, பிஸ்மில்லாஹ் என்று கூறினார்கள். பிறகு வாகனத்தில் முதுகில் அமர்ந்த பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். பிறகு சுபஹானல்லதி சக்கரலனா ஹாதா வமா குன்ன லஹு முக்ரினீன வ இன்ன இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த வாகனத்தை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாத நிலையில் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இதை ஆக்கி கொடுத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய அல்லாஹ்விடம் திரும்பி செல்கிறவர்களாக இருக்கின்றோம் என்று 3 தடவை கூறிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் 3 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிறகு சுப்ஹானக இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி இன்னஹு லா யக்ஃபிருத் துனூப இல்லா அன்த. யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், நான் மாறு செய்து எனக்கு நானே அநீதம் இழைத்து கொண்டேன், என்னை நீ மன்னித்தருள்வாயாக, உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்தார்கள். தாங்கள் எதன் காரணமாக சிரித்தீர்கள் என்று கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் செய்ததைப் போல செய்துவிட்டு அவர்கள் துஆ ஓதிய பிறகு சிரித்ததைக் கண்டேன். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அடியான் அல்லாஹ்விடம் தங்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு என்று சொல்வதாலேயும் பாவங்கள் அவனை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது என்று அடியான் விளங்கியுள்ளதாகவும் உம்முடைய இரட்சகன் அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றான் என்று விளக்கியதாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத். ரிகாப் என்பது இரும்பினால் செய்யப்பட்ட வளையத்திற்கு சொல்லப்படுகிறது. இது குதிரையுடைய சேணத்தில் 2 ஓரங்களிலும் இணைக்கி வைக்கப்பட்டிருக்கும். குதிரையின் மீது பயணிப்பவர்கள் இதன் மீது காலை வைத்து குதிரை மீது ஏறுவார்கள். 1386வது ஹதீஸ். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வாகனத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்வதற்காக வாகனத்தின் மீது அமர்ந்துவிட்டால் 3 முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறுவார்கள். பிறகு சுப்ஹானல்லதி சக்கரலனா ஹாதா வமா குன்ன லஹு முக்ரினீன வ இன்ன இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தரலா. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா பஅதஹு. அல்லாஹும்ம அன்த சாஹிபு ஃபி ஸஃபரி வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வகஷாஇஷ் ஸஃபரி வ கஅபத்தில் மன்லரி வ சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்லி.
வாகனத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலையில் இந்த எங்களுடைய கட்டுப்பாட்டில் ஆக்கி கொடுத்தவன் பரிசுத்தமானவன். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இரட்சகனின் பக்கமே திரும்பிச் செல்பவர்கள். யா அல்லாஹ், நாங்கள் எங்களது இந்த பிரயாணத்தில் உன்னிடம் நன்மையும் பயபக்தியும் எதையும் நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த அமலை கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பிரயாணத்தை எளிதாக்குவாயாக, அதன் தொலைவை எங்களுக்கு சுருக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நீயே எங்களது இந்த பிரயாணத்திலே எங்களது நண்பனாக இருக்கின்றாய். எங்களுக்கு பின்னால் நீயே எங்களுடைய வீட்டினர் கண்காணிப்பாளனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், நான் உன்னிடம் பிரயாணத்தின் சிரமத்தை விட்டு, பிரயாணத்திலே ஏதேனும் வேதனை கொள்ள தக்க காட்சியை காண்பதை விட்டு, திரும்பிய பிறகு பொருள் குடும்பத்தினர்களில் வேதனை கொள்ளத்தக்க பொறுப்பேற்றுக் கொள்வதை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று துவா ஓதுவார்கள். பிறகு பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்துவிட்டாலும் இதே துவாவை ஓதுவார்கள். கூடவே பின்வரும் வார்த்தைகளையும் இணைத்து கொள்வார்கள். ஆஇபூன தாஇபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன. நாங்கள் பிரயாணத்திலிருந்து திரும்பியவர்களாக இருக்கின்றோம், தௌபா செய்வர்களாக இருக்கின்றோம், இபாதத் செய்பவர்களாகவும் இருக்கின்றோம், எங்கள் இரட்சகனை புகழ்பவர்களாகவும் இருக்கின்றோம். நூல் முஸ்லிம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பிரயாணத்தில் ஒழுக்கங்களை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த பகுதியிலும் சில ஹதீஸ்களை பார்க்கலாம். இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். நாம் கேட்ட ஹதீஸ்களை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஹதீஸ்களை கேட்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மௌத்தாகும் வரை தீனுடைய வழியில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். திக்ரு செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தருள்வானாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் தொழுகையில் உள்ள செய்யத்தையும் பயபக்தியையும் தந்தல்வாயாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். இந்த எளிமையான சிறிய ஹதீஸை கேட்டு கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கவனமாக ஹதீஸ்களை கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய அனைத்து முஃமின்களுக்கும் அதற்குரிய நற்கூலியை அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. ஆமீன். ஒரு ஹதீஸை மற்றவர்கள் கேட்டு அதன்படி அமல் செய்ய அதற்குரிய நன்மை மறுமை வரை கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹதீஸை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.